ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து போய் வந்து ஃபைனான்ஸ் வந்து வாங்குறாங்க. அந்த ஃபைனான்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா இதெல்லாம் வந்து கந்து வட்டி, மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வட்டி மேலே வட்டி வந்து போட்டுகிட்டே இருப்பேன். கரெக்டான சமயத்தில் வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் வந்து ஏன்னா இப்படி வந்து போடுறீங்க, ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எங்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஃபைனான்ஸ் நம்பி வந்து போகிறாங்க. அது வந்து சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் விஜய் வந்து கை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா விஜயை நம்பி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வீட்டுக்கு வந்து நான் என்னை பொறுத்த வரையும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் வந்து இருக்கணும். ஆனால் வந்து எதுக்காக இருக்கணும்? வெண்பாக்காக மட்டும்தான் இருக்கணும். அவருக்காக வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக வந்து நான் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் வந்து ஏதோ சாப்பிட்றேன்னா வெண்பா வந்து பார்த்துக்கிறேன்னா அது மட்டும்தான் அவங்க வந்து முக்கியமாக வந்து நினைக்கிறாங்க. அது வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படிங்க வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்கிறது? அந்த வீட்டில் வந்து ஒரு வேளை வந்து தன்னுடைய பொண்ணாக இருந்தால் கூட வந்து பரவாயில்ல, நான் வந்து சந்தோஷமாக வந்து ஏற்றுப்பேன். ஏதோ வந்து பொண்ணை வந்து பார்த்துக்கணுமே அப்படின்ற ஒரு பெத்த கடமைக்காக வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். யாரோ ஒருத்தங்க ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பெத்த பொண்ணை தன்னுடைய பொண்ணாக வந்து பார்த்துக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை கோடி வந்து கொடுத்தா வந்து நீங்கள் வந்து அந்த கடனை வந்து தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் அதை வந்து பண்ணாமல் நம்ம விஜய் வந்து அவருடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, என்னுடைய அக்கௌண்ட்டும் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அக்காவை விட்டு வந்து சொல்கிறீங்களே, நீங்கள்லாம் வந்து மனுஷங்களா? நீங்கள்லாம் மனுஷ ஜென்மனுங்களா இருந்தால் அந்த 5 லட்சத்தை வந்து இப்படி 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 வீசி எரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து முடியாது உங்களால். ஏன்னா நீங்கள் வந்து மனுஷங்களே வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு ரோபோ தான் வந்து செஞ்சு வைக்கணும் மாட்டிருக்கு அந்த இடத்துல. அந்த ரோபோ வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாமே வந்து கழுவி விடுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து மல்லியை வந்து நினச்சிட்ருக்கீங்களா? என்னங்க நீங்கள்லாம் வந்து மனுஷங்களாங்க நீங்கள்? சரி ஓகே, எப்படியோ ஒன்று போய் தொலைஞ்சு போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபுவோடைய நிலைமையை வந்து பார்த்தா ரொம்பவே வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்து இருக்கார் பாபு. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டார். ஆப்ரேஷன் மட்டும் இன்னும் ஒரு 5 ஹவரில் வந்து இல்லை ஒரு 2 ஹவரில் வந்து பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கோமா ஸ்டேஜ் வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு உறுப்பும் வந்து அவருக்கு வந்து செயலிழப்பு வந்து ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் வந்து நீங்களாம் நினச்சா கூட வந்து அவர் வந்து காப்பாற்ற முடியாதுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், வாழாத என்ன பிரயோஜனம், எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய கடமையை வந்து சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வந்து முடியுமோ இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான வழியை வந்து பாருங்கள். இல்லைனா கண்டிப்பாக வந்து என் கையில் இல்லை, கண்டிப்பாக வந்து அது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அந்த ஆண்டவன் வந்து பார்த்து முடிக்கிறது தான். அவர் வந்து உயிர் பிழைக்கிறதும் உயிர் பிழைக்காமல் போகிறதும் எல்லாமே வந்து அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் டாக்டருங்க பொதுவாக வந்து சொல்கிறதே வந்து சர்ஜரிக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து சர்ஜரிக்கு முன்னாடியோ அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு அப்புறமா தான் வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து உயிர் பிழைக்கிறதும் பிழைக்காதும் அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது, போய் சாமியை வந்து வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து சொல்கிறது வந்து காசு கட்டாததுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறாரு. காசு கட்டினா தான் அவர் வந்து உயிர் வந்து பிழைக்குவார், இல்லைனா அவர் வந்து உயிர் வந்து ஊசலாடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு. மல்லிக்கு வந்து மறுபடியும் வந்து வாரி தூக்கி போடுதுங்க. மல்லி உங்களை வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா? ஐயோ மல்லி பாவண்டா, மல்லி பாவண்டா, மல்லி எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுங்கடா, 5 லட்ச ரூபா கொடுத்து. மல்லியை வந்து எல்லாருமே வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியவே வந்து ஒரு இடத்துல வந்து வெறும் நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து எப்போ வந்து புரிய வருதோ அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புத்திமதியோடு வந்து நான் வந்து ஒரு விளக்கத்தை வந்து சொல்லுவேங்க. மல்லி நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய சுய நினைவை வச்சு நீங்கள் வந்து ஒரு செல்ஃபிஷாக கூட இருந்துக்கோங்க. ஆனால் வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுதாங்க வந்து நீங்கள் பண்ணுற ஒரு முட்டாள்தனம் எல்லாமே வந்து சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க வந்து என்ன தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொறுத்திருந்து பார்த்து தான் வந்து அந்த 5 லட்ச ரூபாயோ கொடுக்கலன்னா வந்து பாபு உங்கள் அண்ணாவோட உயிர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி தான் வந்து பாருங்களேன். அந்த 5 லட்ச ரூபாய்க்கு வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. இது நாள் வரைக்கும் வந்து வெண்பா வந்து எவ்வளோ நாள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருந்தா அவர் உங்களுக்கு வந்து என்ன கௌரவ குறைச்சல் வந்துட்டுருக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.